Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochetல baby bib எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து sugar and cream இந்த yarn யூஸ் பண்ணி செய்கிறேன். இதோட ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 mm 100% காட்டனில் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் நாட் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு 38 ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ராஷெட் போடுவோம் இல்லையா, அது ரெண்டு ஸ்டெப்பும் சேர்த்து ஒரே லைனில் போட போகிறோம். நம்ம ரெண்டு ரோ தனித்தனியாக பண்ணாமல் ஒரே ரோவாக பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் எப்படி போடணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். yarn over பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்கில் yarn over பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே போயிட்டு ஒரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் இருக்குது இந்த ஹூக்கில். ஒரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு ஒரு செயின்லேருந்து வெளியில் வரணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின்ஸ் போடுறதுக்கு ஈக்குவல். மறுபடியும் yarn over பண்ணிவிட்டு 2 லூப்லேருந்து வெளியில் வரணும். மறுபடியும் yarn over பண்ணிவிட்டு 2 லூப்லேருந்து வெளியில் வரணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட்டாச்சு. இதே மாதிரி 38 ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் அடுத்த ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட்டு காட்டுறேன். இங்கே இருக்க இல்லையா செயின், இந்த செயினில் தான் நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறோம். yarn over பண்ணிவிட்டு இந்த செயினுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு செயின்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் 2 செயின்லேருந்து மறுபடியும் 2 செயின்லேருந்து. இதே மாதிரி டோட்டலாக 38 ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வரணும். செயின் 5 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 முடித்த உடனே டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட்டோட பேஸில் வந்து ஒரு டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வர போகிறோம். ஒரு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஒரு டபுள் க்ராஷெட். இதே மாதிரி இது எண்டு வரைக்கும் ஒரு டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வர போகிறோம். இப்போ செயின் 3 போட்டுக்கணும். 1 2 3 செயின் 3 போட்டுட்டு இந்த எண்டில் வந்து 2 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். One, two. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் பண்ண போகிறோம். மறுபடியும் 28 ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் பண்ண போகிறோம். செயின் 2 போட்டு ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போடுறதுக்கு செயின் 2 போடணும். இப்போ இங்கேருந்து நம்ம 28 ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட போகிறோம். ஒரு ஃபவுண்டேஷன் டபுள் க்ராஷெட் போட்டாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 டர்ன் பண்ணிவிட்டு இந்த சேம் செயினில் 2 டபுள் க்ராஷெட் போடணும். நெக்ஸ்ட் 1 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 5 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். சேம் நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ணிட்டு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ராஷெட். அகைன் 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செயின் 3 போட்டுடலாம். செயின் 3யோட டாப்பில் 3 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். One, 2, 3. இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணோம். சேம் செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 5 டபுள் க்ராஷெட். One, 2, 3, 4, 5. அகைன் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷெட். 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். மறுபடியும் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் 5 டபுள் க்ராஷெட். இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இங்கே 5 டபுள் க்ராஷெட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த டாப் ஆஃப் செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். டர்ன் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டுக்கலாம். 2 3. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரோ 3 and 4 ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இதை வந்து நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதும் எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிவிட்டு ஹூக்கை வெளியே எடுத்துகிட்டு இந்த யானை வந்து உள்ளே சீல் பண்ணிடலாம். பட்டன் வந்து இந்த எண்டில் இப்படி வச்சு நல்லா தச்சிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தச்சு எடுத்துடலாம். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா யானையும் உள்ளே சீல் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். Crochet Baby ready. Thank you for watching.